இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான டிசைன் ப்ளவுஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து தச்ச ப்ளவுஸில் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். தச்ச ப்ளவுஸ் வந்து டிசைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு வந்து ஸ்லீவும் நான் வந்து தச்சிருக்கேன். ஸ்லீவ் வந்து அதுக்கு அடுத்த வீடியோவில் வரும். இப்போ நம்ம தச்ச ப்ளவுஸில் டிசைன் பண்ணுறதுக்கு 2.5 இன்ச்சு 2.25 இன்ச்சு இந்த அளவுக்கு 2.5 இன்ச்சு எடுத்தாலும் சரி 2.25 இன்ச்சு எடுத்தாலும் சரி அகலம் வந்து எடுத்துக்கோங்க. உயரம் வந்து நம்ம 4 இன்ச்சு எடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மொத்தமாக ஜாயின் பண்ணிக்கிடுவோம். இந்த மாதிரி 2.5 இன்ச்சு நான் 2.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். 2.5 இன்ச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணி இந்த இடத்துல ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் பெருசாக வேணுன்றவங்க 2.25 இன்ச்சு எடுத்துக்கோங்க. சின்னதாகவே டிசைன் பண்ணணும் அப்படின்னா 2.5 இன்ச்சு எடுத்தாலே போதும். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம மொத்தமாக அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம எத்தனை இன்ச்சு உயரம் வேணுமோ அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து 4 இன்ச்சு நம்மளுக்கு தேவைப்படுது. இந்த மாதிரி 4 இன்ச்சில் எல்லா பீஸையும் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அகலம் வந்து 2.5 இன்ச்சு, உயரம் வந்து 4 இன்ச்சு. ஏன்னா தச்ச ப்ளவுஸை வந்து டிசைன் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ 4 இன்ச்சு உயரத்தை நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இன்னும் ஊசியால் கீழே மேலே இந்த மாதிரி நம்ம சுருக்கு மாதிரி தைச்சிட்டே வரணும். லாஸ்ட் வரைக்கும் இந்த மாதிரி சுருக்கு மாதிரி வச்சு நம்ம ஃபுல்லாக கோர்த்துட்டோம். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாவே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக கோர்த்துட்டு இந்த 2 நூலையும் வந்து இந்த மாதிரி முடிச்சு போட்டுறணும். முடிச்சு போட்டோம்னா அது ஒரு நம்மளுக்கு சுருக்கமாக இருக்கிறது வந்து ஒரு டிசைனாக நம்மளுக்கு வரும். பார்த்திங்கன்னா அழகாக ஒரு பூ ஷேப்பில் நம்மளுக்கு ஒரு டிசைன் கிடச்சிருச்சு. அதே மாதிரி இன்னொரு பீஸையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஊசியை கீழே மேலே இந்த மாதிரி ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் எவ்வளோ நம்ம சின்னதாக குத்த முடியுமோ அந்தளவுக்கு நம்ம சின்னதாக குத்தும் போது இந்த ஷேப் வந்து நெருக்கமாக இருந்து அந்த பூ வந்து நம்மளுக்கு அழகாக தெரியும். இப்போ சும்மா இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம தச்சு வச்சுட்டோம் அப்படின்னா டிசைன் ப்ளவுஸ் தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம ப்ளவுஸ் தைச்ச பின்னாடி இதை உட்காந்து தைக்கும்போது ரொம்ப நேரம் எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம சும்மா இருக்கும்போது இந்த டிசைன்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா தச்ச ப்ளவுஸில் நம்ம தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு கேப்பு தேவையோ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1 இன்ச்சு கேப்பில் வந்து இதை நான் வச்சு அடிக்க போகிறேன். உங்களுக்கு பக்கத்தில் வைக்கணும் அப்படின்னா 1 இன்ச்சு வைங்க. 1.5 இன்ச்சு வேணுனாலும் நம்ம தள்ளி வச்சுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். நம்ம எந்த அளவுக்கு கேப்பு தேவையோ அந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல கேப்பு விட்டுக்கலாம். 1 இன்ச்சு நம்ம விட்டு இதை தைக்கலாம். ஒவ்வொரு பீஸையும் நெருக்கமாக நம்ம ஒரு பீஸ் வச்சு முடிகிற இடத்துல அப்படியே ஜாயிண்ட்டாக நம்ம வச்சு அடிச்சிட்டே வரணும். நம்ம இந்த மாதிரி கோடு போட்டு நம்ம தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம கோடு போடாமல் வச்சு அடிக்கும்போது அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு மாறி தெரியும். அதனால தான் 1 இன்ச்சு மார்க் பண்ணி டேப்பில் வச்சு நம்ம அந்த கழுத்து பகுதியிலேருந்து 1 இன்ச்சு ஃபுல்லாக ரவுண்டில் மார்க் பண்ணிக்கோங்க. பண்ண பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்ச பீஸை நம்ம இதில் வச்சு அடிச்சிடலாம். ஃபுல்லாக இந்த ரவுண்டில் ஃபுல்லாக நம்ம வச்சு அடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு அழகான ஒரு டிசைன் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து நம்ம டிசைன் ப்ளவுஸ் பழகிறது வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து நம்மளுக்கு புரியாது. ஒரு டிசைன் ப்ளவுஸ் நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா நிறைய டிசைன் ப்ளவுஸ் அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். டிசைன் ப்ளவுஸ் தைச்சிட்டிங்க அப்படின்னா நிறைய கஸ்டமர் நம்மள்ட்ட தைக்க வருவாங்க. நம்ம ரவுண்டு ஃபுல்லாக வச்சு அடிச்சிட்டோம். இந்த பிசுரெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இது மேலே லேஸ் வச்சு நம்ம டிசைன் பண்ண போகிறோம். பிசுரெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இது மேலே லேஸ் வச்சு நம்ம அடிச்சிடலாம். அந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக லேஸ் வச்சு நம்ம அடிக்க போகிறோம். நிறைய டிசைன் ப்ளவுஸ் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. மறக்காமல் அதையும் போய் பாருங்கள். ஒரு டிசைனில் பார்த்திங்கன்னா 2-3 டிசைன் நம்ம ஒரு டிசைன் பழகிட்டோம் அப்படின்னா அதை வச்சு நம்ம நிறைய டிசைன் வந்து போடுற மாதிரி தான் ஒவ்வொரு டிசைனுமே நான் வீடியோ போட்டிருக்கேன். உள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எல்லா டிசைனுமே புரியும்.
நம்மள்ட்ட தைக்க வரவங்களே சாதா ப்ளவுஸ் தைச்சிட்டு கூட கொஞ்ச நாள் கழித்து வந்து இதில் வந்து டிசைன் வைக்க முடியுமான்னு வந்து நிறையா கஸ்டமர் என்கிட்டலாம் கேட்டிருக்காங்க. அது மாதிரி வந்து கேட்கும்போது நம்ம இந்த மாதிரி டிசைன்களை பழகி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம தைச்ச ப்ளவுஸில் நம்ம தைக்கிறதும் நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ரெண்டாவது வந்து நம்ம ரெண்டாவது தடவை நம்ம டிசைன் ப்ளவுஸ் நம்ம தைச்ச ப்ளவுஸில் தைக்கும்போது நம்மளுக்கு அமௌண்ட்டும் நம்மளுக்கு கூட கிடைக்கும். அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி தைச்ச ப்ளவுஸில் நிறைய டிசைன் ப்ளவுஸ் இருக்குது. இந்த மாதிரி பழகிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கஸ்டமர் நிறையா பேர் தேடி வருவாங்க. ஏன்னா தைச்ச ப்ளவுஸில் யாருமே டிசைன் ப்ளவுஸ் அதிகமாக தைச்சி கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் தைச்சி கொடுக்கும்போது நம்மளுக்கு கஸ்டமரும் நிறையா வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நம்ம லேஸ் வச்சு அடிச்சுட்டு நம்ம எப்பயும் போல் கல் ரோல் வச்சு இதில் நம்ம டிசைன் பண்ணிட்டோம். இப்போ இதில் நம்ம வந்து பாசி வச்சு நம்ம தைச்சிட்டோம். இந்த மாதிரி கீழே குத்திட்டு நம்ம ஒவ்வொன்றிலையும் வந்து ஒரு பாசி வச்சு தைச்சிட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான டிசைன் ப்ளவுஸ் வந்து ரெடி ஆயிரும். இப்போ ஃபுல்லாக உங்களுக்கு அதை வச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு சூப்பரான டிசைன் ப்ளவுஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேட்சாக ஒரு ஸ்லீவ் நம்ம தைச்சிருக்கோம். ஸ்லீவ் வந்து அடுத்த வீடியோவில் நம்மளுக்கு வரும். அதையும் மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.